என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? சிம்பிளா சொல்லணும்னா முதல்ல இப்போ நம்ம கிட்ட இருக்கிற சாத்தி சின்ன வண்டி சாத்தின்றது ஒன்றும் இல்லை, பெரிய யானைன்னு சொல்லுவோம். இல்லை சின்ன யானை இருக்கு. ஸோ அது காம்படிஷனுக்காக பெரிய யானை இருக்கு. இது என்னன்னா நம்ம தோஸ்து ஸ்ட்ராங் வச்சிருப்பீங்க நிறைய பேர். எட்டைக்கால் அடி தொட்டி யாரா கிட்ட இருக்குன்னா எட்டைக்கால் அடி தொட்டி யாரா இருக்கு? ஸ்ட்ராங் வண்டி எல்லாம் வச்சிருக்கீங்க இல்லையா? வச்சிருக்கீங்களா? எட்டைக்கால் அடி தொட்டி சேம் அதோடைய தொட்டியில தான் நம்ம இந்த கேபினு தொட்டி எல்லாமே சேம். டயர் சைஸ் மட்டும் தான் மாற்றங்கள் இருக்கு, ஒரு ஹெச்பி மட்டும் மாற்றங்கள் இருக்கு. ஏன்னா அது காம்படிஷன் வெஹிக்கிள்ல அது இருக்கிறதுனால நம்ம இங்க அந்த பட்ஜெட் சின்ன வண்டி எடுக்க விருப்பப்படுறவங்களுக்கு அது நம்ம அந்த பட்ஜெட்ல அந்த வண்டியை நம்ம சாத்தி பேர் அதுக்கு அடுத்த மாடல் ஸ்ட்ராங். இல்லை எனக்கு இதோட கொஞ்சம் பெரிய வண்டி இல்லையான்னு சொன்னீங்கன்னா தோஸ்த் எக்ஸல் போடலாம். இப்போ அப்கிரேட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்ட்ராங் 8.25 அடி வச்சிருந்தாங்க, இப்போ 8.25 அடி வச்சிருக்கோம். சரிங்களா? அது ஸ்ட்ராங் எக்ஸ்ட்ரா லாங். எக்ஸல்னா இன்னும் இல்லைங்க, எக்ஸ்ட்ரா லாங். தொட்டி வந்து எக்ஸ்ட்ரா லாங் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பிளஸ் வண்டி வச்சிருக்கீங்களா? 8.25 அடி தட்டி 5 போல்ட் யார் வச்சிருக்கீங்க? 5 போல்ட் வச்சிருக்கீங்க. சரிங்களா? அந்த வண்டி தான் இப்போ பிளஸ் எக்ஸலா மாறிடுச்சுங்க. அது எக்ஸல்னா என்ன? ஸ்ட்ராங் எக்ஸல் எக்ஸ்ட்ரா லாங். அது 9.25 அடியே மாத்திக்கலாம். சரிங்களா? எல்லாம் ஒவ்வொரு தகுந்த மாதிரி உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் தகுந்த மாதிரி ஒவ்வொரு வண்டியும் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்குங்க. இல்லை எனக்கு கேபின் கம்ஃபர்ட் வேணும், எனக்கு 3 பேர் போகிற மாதிரி கேபின் வேணும்னு சொன்னீங்கன்னா i2 போய்க்கலாங்க. அதுவும் 5 போல்ட் போயிட்டு தாங்க. தொட்டி பார்த்தீங்கன்னா 9 அடியிலேருந்து 9.25 அடிக்கு வருங்க. ஸோ அதுக்கு அடுத்த வண்டி உங்களுக்கு நான் வெளியூர்லாம் போகணும், டிரான்ஸ்போர்ட்டுக்குலாம் போனீங்கன்னா படா தோஸ்து தான் கேட்பாங்க. உங்களுக்கு தெரியும் டிரான்ஸ்போர்ட்னாலே படா தோஸ்து இருக்கா, புக் பண்ணிக்கலாம்னு வாங்க. ஸோ படா தோஸ்தை பொறுத்தவரை இந்த செக்மெண்ட் உண்மையிலேயே அருமையான செக்மெண்ட்டுக்கு கம்ஃபர்ட். இப்போ எப்படி கார் வந்து ப்ரீமியம் செக்மெண்ட் சொல்கிறோமோ அதே மாதிரி தான் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வண்டி இருக்குது. உங்களுக்கு எந்த பட்ஜெட் சொல்லுங்கள் அந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு வண்டி இருக்குது. இது எதுக்காக சொல்கிறேன்னா உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் போய் சொல்லலாம். நீங்கள் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சவர்களோ இல்லை தெரிய நண்பர்கள் எடுக்க போகிறாங்கன்னா நீங்கள் தயவுசெய்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நாங்கள் இங்கே இருக்கிற இவ்வளோ பெரிய ஷோரூம் இருக்குது, உங்களுக்கு சர்வீஸ்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுக்க எங்கள் ஸ்கீம்ஸ் இருக்குது எல்லாமே. சரிங்களா? இப்போ நீங்கள் தான் எங்களுடைய விதைகள். நீங்கள் போய் எல்லாருக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்து எங்களுக்கும் அடுத்த லெவல் மூவ் ஆகலாம். நீங்களும் அடுத்த பிஸ்னஸில் என்ன மூவ் ஆகணும் நீங்களும் மூவ் ஆகலாம். சரிங்களா? ஸோ படா தோஸ்தை பொறுத்தவரைக்கும் i2 ஒரு வண்டி இருக்குது, i3 ப்ளஸ் இருக்குது, i4 இருக்குது, i5 வேரியன்ட் வரையும் இருக்குங்க நம்ம கிட்ட. சரிங்களா? 9 அடி 9.25 அடி 10 அடி வரையும் நம்ம கிட்ட வண்டி இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்ட்னர். ஸோ இது எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான், உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் இருந்து எடுத்த வண்டி. முதல்ல வந்த வண்டி ஒரே வண்டி தான், தோஸ்து ஸ்ட்ராங். அந்த ஒரே வண்டியில இருந்து தான் இத்தனை வண்டி உங்களுடைய சஜஷன்னால நீங்க ஒவ்வொன்றும் இம்ப்ரூவைசேஷன் பண்ணுங்க, இதை அப்டேட் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்றதுனால தான் நம்ம இத்தனை வண்டி கொண்டு வந்து சக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான முதலாளிகள் யார்? நீங்க தான். சரியா? உங்களுக்கான வண்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்ல நிறைய வண்டி இருக்கு, எதுவுமே எதுக்குமே நம்ம தவறு சொல்ல முடியாது. சரிங்களா? ஆனா பாப்புலேஷன் ஒன்று இருக்கு. சரியா? நீங்க ஒன்றும் இல்லை, இப்போ சார் சொன்ன மாதிரி தான், நீங்க ரோட்ல இப்போ ஜஸ்ட் நீங்க ஒரு டைம் பாஸ்க்கு போறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 5 வண்டி பாஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா 3 தோஸ்து நீங்க பார்க்கலாம், 3 அசோக் லேலண்ட் வண்டி பார்க்கலாம். இது உறுதி, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதனால நீங்க அடுத்த கட்டங்களுக்கு யாரும் மூவ் ஆகுனா ஜெயிச்சு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பணிபுரிய நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறோம். சரிங்களா? ஸோ நான் எங்களையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க, நீங்களும் உங்களுடைய பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு போகணும். என்னுடைய வாழ்த்துக்கள். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். இப்போ அடுத்ததாக இப்போ நம்ம இவ்வளோ தூரம் நம்ம பேசியிருக்கோம். எனக்கு என்னன்னா, எனக்கு இங்கே கஸ்டமர்ஸ்லாம் இருக்கீங்க, இப்போ புது கஸ்டமரும் வந்திருப்பாங்க. எனக்கு ஒரு ஆசைகள். சரி, நம்ம கஸ்டமர் யாராவது நம்மளை பற்றி நம்ம வண்டி பற்றி ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இங்கே வந்திருக்கீங்க சார்ஸ் இருக்காங்க, லைலாண்டர் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம இங்கே இருந்திருக்கோம், சரி என்னென்னு அவங்களுக்கும் தெரியட்டுமே. சொல்லுவீங்களா? யாராவது இருக்கீங்களா? ரைட், ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த கஸ்டமர்ஸ் பேசிட்டு டெலிவரி செஷன் இருக்குது, டெலிவரி கொடுத்துட்டு புக்கிங் 2 பேர் பண்ணுறாங்க, அவங்ககிட்டே புக்கிங் வாங்கிட்டு ஒரு கேக் கட்டிங் பண்ணிட்டு நம்ம லஞ்சுக்கு போயிடும். சரிங்களா? ஒரு சின்ன ஒரு 2 செஷன் மட்டும் கேட்டுக்கலாம். எதுக்காகனா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், நீங்கள் போய் எங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். தட்ஸ் ஆல். சரிங்களா? யார் பேசுகிறாங்க? இப்போ நான் வந்து மிஸ்டர் ஃபெரோஸ் அவரை வந்து ஹேண்டில் பண்ண சொல்கிறேன். ஃபெரோஸ், யூ டேக் ஃபார்வர்ட் திஸ் ஈவெண்ட். அனைவருக்கும் வணக்கம். ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அறுவதற்கு உதவா அண்ணன், தாகத்தை தீரா தண்ணி, தரித்திர மரியா பண்ணி, கோவத்தை அடங்காத குறுமொழிகளை சீனர். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, தேவைக்கு தான் எதுவுமே. ஒரு பொருளை வண்டி எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான சர்வீஸ் நமக்கு இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஷோரூம் நம்ம சங்கஸ்தா தான் நமக்கு இங்கே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதன் முதல் கட்டத்தோட முதல் ராசி என்னன்னா, இந்த ஷோரூம் ஓப்பன் ஆன உடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 6 வண்டி பல்க் டீல் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு எல்லாமே இறைவனையும் உங்களையும் வேண்டி நன்றி தெரிவித்துக் கொண்டு, இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் நம்ம தோஸ்து 400 வண்டியில் இருந்துட்டு இன்னைக்கு 1200 வண்டி வரைக்கும் போயிருக்கு. அப்படி இருக்கிறப்ப நமக்கு எக்ஸிஸ்டிங் நமக்கு ரெஃபரன்ஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர் மிஸ்டர் செல்வராஜன் இப்போ ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்.
வந்திருக்கும் அனைவர்களுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல் இந்த தோஸ்தை நான் ஃபஸ்ட்டு எடுக்கிற போது ஒரு வண்டியாக எடுத்திருந்தேன். மற்றவங்களுக்கு சொல்லும் போது நிறைய பேர்த்துக்கு சொல்லி எடுத்து வண்டி கொடுத்துருக்குறேன். அப்பப்போ வந்து அவர் எந்த வண்டி வந்தாலும் இது மாதிரி வந்திருக்குன்னு எனக்கு தகவல் கொடுப்பாங்க. வரும்போது இங்கே வந்து காட்டும்போது எடுத்து நான் ஓட்டியும் பார்த்துருக்குறேன். ஓட்டி பார்த்ததுக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் சொல்லி இது மாதிரி நான் என் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10-20 வண்டிக்கு மேலே எடுத்து கொடுத்துருக்குறேன். நான் 4 வண்டி எடுத்து போட்டிருக்கிறேன். என் நண்பர்களுக்கும் வண்டி எடுத்து கொடுத்து இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இன்று வரையும். அது எடுக்கக்கூடியவங்க தோஸ்து நம்பி எடுத்து எங்கே வேணாலும் பயணங்கள் செல்லலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நல்லா இருக்குது. அந்த காம்படிஷனில் வண்டி நம்ம எடுக்கக்கூடிய நபர்களும் நம்பி எடுத்து எங்கே வேணாலும் சென்று பயணிக்கலாம். சிறப்பாக இருக்குது. நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. இனி அடுத்த நிகழ்ச்சி டேவிட் எடுத்த கஸ்டமர்ஸ் இல்லைப்பா, வேற மிஸ்டர் சின்னதாராவத்திலிருந்து மிஸ்டர் கார்த்தி அவர்கள் வந்துருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சின்னதாராவத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 26 வண்டி பக்கம் நம்ம எடுத்துருக்கோம், டெலிவரி கொடுத்துருக்குறோம். அதாவது அவங்க ரெஃபரன்ஸ் பண்ணி அவங்க வண்டி எடுத்து அவங்க ஒரு 4 பேர் ஒரு பொருள் நமக்கு பிடிச்சாதான் நம்ம 2 பேர்த்துக்கு சொல்லுவோம். அதே மாதிரி அவங்க ரெஃபரன்ஸ் பண்ணவர் மிஸ்டர் கார்த்தி வாங்க, சின்னதாராவத்திலிருந்து வந்திருக்காரு. அவர் இந்த விழாவுக்கோசரமே அவர் கிட்டத்தட்ட ஒரு 40-50 ரூபா கொடுத்து தாண்டி வந்துட்டு இருக்காங்க. அவர் மூலியமா ஒரு கரகாசம் எடுக்குது. அவருக்கு இந்த தோஸ்து வண்டியை பற்றியும் நம்ம சர்வீஸை பற்றியும் எப்படி சொல்லுவாரு? எல்லாத்துக்கும் வணக்கங்கண்ணா. தோஸ்து வண்டி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் ஃபஸ்ட்டு டாடா ஐஸ் வச்சுருந்தேன். அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கம்ப்ளைண்ட் ரொம்ப அதிகமாக வருது. வண்டி நான் எடுக்கும்போது 6 லட்ச ரூபாய்க்கு எடுத்தேன். அந்த வண்டி 3.25 லட்ச ரூபாய்க்கு வேலை பார்த்தேன். ஆனால் அந்த வண்டி கொடுத்தது